திருப்பத்தூர் சென்ற முதலமைச்சருக்கு அங்குள்ள பெண்கள் மகளிர் உரிமைத் தொகை 5000 ரூபாய் வழங்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்து அவருக்கு இனிப்புகள் ஊட்டி வரவேற்றனர். கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் திருப்பத்தூர் சென்றார். ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக பொதுமக்கள் கூடியிருந்த நிலையில் அங்கிருந்த பெண்களிடம் மகளிர் உரிமைத் தொகை குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். அப்போது பெண்கள் அவருக்கு இனிப்புகளை ஊட்டியும் ஆரத்தி எடுத்தும் 5000 ரூபாய் வழங்கியதற்கு நன்றி தெரிவித்தனர். அத்துடன் சாலை மார்க்கமாக திருப்பத்தூர் நகர பகுதிக்கு வந்த முதலமைச்சர் சர்க்கியூட் ஹவுஸிற்கு சென்றபோது அங்கு முனியப்பன் மேகலா என்பவரது வீட்டிற்கு சென்று இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். 5000 ரூபாய் வந்துவிட்டதா என கேட்டதுடன் குடும்ப விவரங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். என் பசங்களுக்கு தான் படிப்பு செலவு தான் ஆயிருக்கு. சரி, இது யாருது? என் மகன். பேர் என்னம்மா? ராஜலட்சுமி. என்ன படிக்கிற? காமர்ஸ். காமர்ஸா? சரி, நல்லா படி. மற்ற திட்டங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பசங்களுக்கு படிப்பு மாசம் 1000 ரூபாய் வருது. பசங்க லேப்டாப் ஒன்று வந்துருக்கு. அப்படியா? இவ்வளோ கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ செலவு வருதா உங்களுக்கு? வரதுனால எங்களுக்கு எவ்வளோ உதவி இருக்குது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். கேள்வி கண்ணை இல்ல தள்ளப்புற இல்ல புதிச்ச தலைவண்டா சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா மக்கள் பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா வாழ்க வாழ்க வாழ்கவே, கழக தலைவர் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, திமுக கழகம் வெல்கவே. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருப்பத்தூரில் தற்போது நடைபெற்று வரும் பாக முகவர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தற்போது பிரச்சார வாகனத்தில் அலைகடலென திரண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் அவர்கள் வருகை தந்து தற்போது மேடையை வந்தடைந்திருக்கிறார். தொண்டர்கள் உற்சாக முழக்கம் முழக்கி துண்டுகளை அசைத்தவாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வரவேற்றிருக்கிறார்கள். அதனை தற்போது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.